அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்ச மதுரை மேற்கு தொகுதி நிலவரம் என்ன? அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மதுரை மேற்கு சட்டப்பேரவை தொகுதி மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 13 வார்டுகளையோ பாப்பாக்குடி, பறவை, விளாங்குடி, கொடிமங்கலம், மேலமாத்தூர், கீழமாத்தூர், துவரிமான், அஞ்சம்பத்து உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. தொகுதியில சிறு வணிகம், விவசாயம், நெசவு தொழில் தான் மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 எஸ்ஐஆர் நிலவரப்படி தொகுதியில பார்த்தா 1,54,536 ஆண் வாக்காளர்களோ, 1,61,634 பெண் வாக்காளர்களோ, 55 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 3,16,225 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதியில 1967 முதல் முறையா தேர்தல் நடந்துச்சு. 1967 இருந்து இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 6 முறையும், திமுக 3 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்னு தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. மதுரை மேற்கு வரலாற்றுல முதலமைச்சர் தொகுதிங்கிற அந்தஸ்தை வாங்கியிருக்கு. கடந்த 1980 தேர்தல்ல எம்ஜிஆர் இங்கதான் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2வது முறையா முதலமைச்சர் ஆகியிருந்தாரு. தொகுதியில 2011 தேர்தல்ல இருந்தே அதிமுகவை சேர்ந்த செல்லூர் கே ராஜு வெற்றி பெற்றுட்டு வராரு. 2021 தேர்தல்ல அப்ப அமைச்சரா இருந்த அதிமுக செல்லூர் ராஜு மதுரை மேற்குல மறுபடியும் களமிறங்கி இருந்தார். அவருக்கு எதிராக திமுக சின்னம்மாள களமிறக்கி இருந்தாங்க. தொகுதியில 83,883 வாக்குகளை வாங்கின செல்லூர் ராஜு 9,121 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாரு. 74,762 வாக்குகளை வாங்கியிருந்த சின்னம்மா தோற்றாங்க. தொகுதியில அதே போல நாம் தமிழர் கட்சி 18,224 வாக்குகளையும், மக்கள் நீதி மையம் 15,849 வாக்குகளையும் வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சது கவனத்தை ஈர்த்திருந்துச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வர மதுரை மேற்கு தொகுதியில யார் யார் மோத போறாங்க, போட்டி எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்போடு தேர்தல் களம் நகருது. பாதாள சாக்கடை அமைச்சு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுவும் ரொம்ப அப்பப்போ உடஞ்சி போகுது. குடிநீரோட கலக்கிற தன்மையும் இருக்கு. அதையும் சரி பண்ணணும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பாலம் இந்த பழங்கானத்தில் ஒரு பாலம் போட்டிருந்தாங்க. அந்த பாலம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜெயந்தூர்லேருந்து போகிறவங்க பழங்கானத்தம் பகுதிக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது. அது பெரிய அளவுக்கு பயன்படலை. அது என்ன பண்ணாங்கன்னா பழங்கானத்தையும் திருப்பொன்றம் சாலையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் போட்டிருந்தாங்கன்னா இந்த பகுதி மக்கள் பெரிய வாகனங்கள் கடக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பஞ்சாலை தொழிற்சாலை இருந்துச்சு, மீனாட்சி மில்லு, மிஜரா கோட்ஸ் மில்லு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய அந்த பகுதி மக்கள் தொழிலாளிகள் நிறைய பேர் வேலை பார்த்தவங்க. இன்னைக்கு அந்த தொழிற்சாலையெல்லாம் மூடப்பட்ட நிலைமையே தள்ளப்பட்டிருக்கு. அது போக ஜெயந்தூரம் அந்த மேற்கு தொகுதியில் ஒரு குட்டி ஜப்பான்னே சொல்லலாம். அடிசரக்கு பற்றையிலிருந்து சில்வர் பற்றை, பீரோ கம்பெனி, கட்டில் கம்பெனி, அனைத்து வகையான கம்பெனிகளுமே இங்கே இருந்துச்சு. ஆனால் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி போடுறது, அந்த பொருள் விற்பனை இதுக்கும் ஒரு ஜிஎஸ்டி வரி போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டினாங்கன்னா கொஞ்சம் தொழில் நல்லா இருக்கும். முத்துப்பட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீர்நிலைகள்லாம் இன்னொரு பிரதான ஒரு கோரிக்கை என்னென்னா கழிவுநீர் வாய்க்கால்களுடைய பம்பிங் ஸ்டேஷன் அந்த முத்துப்பட்டியில் என்ட்ரன்ஸ்லேயே ஊருக்கு நுழையிற இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அந்த கோரிக்கையும் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே சுற்றி உள்ள மக்கள் இருக்க அந்த துர்நாற்றம் வீசுறதை அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் சொல்லியிருக்கோம். அதையும் பண்ணுறேன்னு இருக்காங்க. அதையும் ஒரு கோரிக்கையாக வச்சு பண்ணணுன்றது தான். சோழையரகம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அது கூடுதலாக அது ஒன்றும். அதே போல் 80வது வார்டுலேயும் ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்குது. ஏற்கனவே அமைச்சர் அவர்கள்ட்டையும் ஜனங்கள் மூலமாக, மனுக்கள் மூலமாக, அதே போல் துணை மேயர் மூலமாகவும் அங்கே மனு கொடுத்துருக்கோம். கிருதுபா நதிங்கிறது உலக புகழ் பெற்றது. அந்த கிருதுபா நதியிலேருந்து இப்போ அச்சம்பத்துலேருந்து வேலை பார்க்க வராங்க. அங்கே என்னுடைய சாக்கடைகளும் தூசி, அந்த மரக்கழிவுகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கழிவுகளாக தங்கி அதனுடைய தன்மையை இழந்துருச்சு. அதை சீரமைச்சு குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தெருவில் வாரம் வாரம் டெய்லி குப்பை வாங்குவாங்க. அது கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கு வேறு வேறு ஏரியாவில் பிரித்து விடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்றாப்புல பண்ணி அமர்த்தினா போதும்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.